ஷார்ட் ஆன்சர்ல செகண்ட் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் த parasitic adaptations in leech. parasiticனா ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளானா வேற ஒரு உயிரினத்துக்கிட்ட இருந்து தனக்கு தேவையானதை அதை வந்து கஷ்டப்படுத்தி அதுகிட்ட இருந்து எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது இது தனக்கு தேவையானதை எடுத்துக்குது. லீச்ன்றது பாராசைட்டா இருந்து அந்த பிளட்டை எடுத்துக்குது. அதனால அந்த பிளட் யார் உடம்புல இருந்து எடுக்குதோ அவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படும். ஸோ அவ்வளவுதான், அதுக்கு பேர் தான் பாராசைட், ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது அந்த லீச் வந்து பாராசைட்டா இருக்கிறதுக்கான அடாப்டேஷன்னா அந்த பாராசைட்டா இருக்கிறதுக்காக அது தன் உடம்புல என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்கு, அதுக்கு ஏற்றாற் போல என்னென்ன விஷயங்கள் அது உடம்புல இருக்குது, அதை பத்தி இப்ப இந்த ஆன்சர்ல எழுதணும். பேஜ் நம்பர் 192ல parasitic adaptations of leech இந்த பேராகிராஃப்ல தான் பார்க்க போறோம். லீச்சஸ் லீட் a parasitic mode of life. லீச்சஸ்ன்றது அட்டைப்பூச்சின்றது எந்த விதமான லைஃப், எந்த டைப் ஆஃப் லைஃப லீட் பண்ணுதுன்னா, அந்த வாழ்க்கையை வாழுதுன்னா பாராசைட்டிக் மோடு. பாராசைட்டிக்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒட்டுண்ணி, மற்றவங்களை சார்ந்து அவங்க கிட்ட இருந்து எதாவது எடுத்துக்குதுன்னு அர்த்தம். பை சக்கிங் த பிளட் ஆஃப் வெர்டபிரேட்ஸ். சக்கிங்னா உறிஞ்சி இழுக்கிறது, பிளட்டை இழுக்குது. வெர்டபிரேட்ஸ்னா முதுகெலும்பு உள்ள உயிரினங்கள்னு அர்த்தம். அண்ட் ஷோ செவரல் இம்பார்ட்டன்ட் அடாப்டேஷன்ஸ் இன் தேர் ஸ்ட்ரக்சர். அது போல அது உறிஞ்சி இழுக்கிறதுக்காக தன் உடம்புல நிறைய விதமான ஸ்ட்ரக்சர்னா அதனுடைய உடன் அமைப்புல நிறைய விதமான மாற்றங்களை கொண்டு இருக்குதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிளட் இஸ் சக்டு பை ஃபேரிங்ஸ். இது நம்ம ஏற்கனவே வெரி ஷார்ட் ஆன்சர்லயும் பார்த்திருக்கிறோம். அதாவது ஃபேரிங்ஸ்ன்ற பகுதியை கொண்டு, பார்ட், அதனுடைய உடம்புல இருக்க ஆர்கனை கொண்டு அது வந்து பிளட்டை சக் பண்ணுது. இது ஒரு விதமான அந்த உடம்புல இருக்கிற அடாப்டேஷன். ரெண்டாவது, ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் எண்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஆன்டீரியர்னா முன்பகுதின்னு அர்த்தம், அதனுடைய உடம்புடைய முன்பகுதி. போஸ்டீரியர் எண்ட்னா பின்பகுதின்னு அர்த்தம். அந்த ரெண்டு பகுதியிலுமே ஆர் ப்ரொவைடட் வித் சக்கர்ஸ். சக்கர்ஸ்னா அந்த உறிஞ்சி இழுக்கிற பார்ட் வந்து அதனுடைய உடம்புல இருக்குது. ப்ரொவைடட் வித்னா அதுல இருக்குது. பை விச் த அனிமல் அட்டாச்சஸ் இட்ஸ் செல்ஃப் டு த பாடி ஆஃப் த ஹோஸ்ட். அதை பயன்படுத்தி அந்த அனிமல் வந்து, அதாவது அனிமல்னா இங்க லீச் தான் குறிப்பிடுறாங்க. லீச் வந்து அட்டாச்சஸ் இட்ஸ் செல்ஃப், தன்னை வந்து இன்னொரு ஹோஸ்டோடைய உடம்புல அட்டாச் பண்ணிக்கும், போய் வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹோஸ்ட்னா யார் மேல போய் அது போய் ஒட்டிக்குதோ அவங்கள ஹோஸ்ட்னு சொல்லுவோம். அது கால்நடையா கூட இருக்கலாம். கால்நடைனா கேட்டல். ஸோ தேர்டு, த 3 jaws இன்சைட் த மவுத். அதனுடைய மவுத்துக்குள்ளார 3 தாடைகள், தாடை பகுதி இருக்குமா. அது வந்து காசஸ் எ பெயின்லெஸ் ஒய் ஷேப்டு வூண்ட் இன் த ஸ்கின் ஆஃப் த ஹோஸ்ட். யார் மேல அது ஹோஸ்ட், எந்த ஹோஸ்ட் மேல அது அதனுடைய தோல் பகுதியில அது போய் ஊண்ட காஸ் பண்ணுதோ, ஊண்டுனா காயங்கள், அது கடிக்கும்ல, அந்த பிளட்டை உறிஞ்சி இழுக்கிறதுக்காக அந்த இடத்துல போய் அட்டாச் ஆயிட்டு அந்த இடத்துல ஒரு காயத்தை ஏற்படுத்தும்ல. அந்த காயம் வந்து எந்த ஷேப்ல இருக்குன்னா ஒய் ஷேப்ல இருக்குமா. அது கடிக்கும் போது இல்ல அது பிளட்டை உறிஞ்சும் போது நம்மளுக்கு பெயினே இருக்காது. பெயின்லெஸ்னா பெயின் இருக்காதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், த சலைவரி கிளாண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஹிருடின் which does not allow the blood to coagulate. இது நம்ம ஆன்சர் இன் சென்டென்ஸ்ல क्वेश्चन ஆன்சர்ல பார்த்திருக்கிறோம். சலைவரி கிளாண்ட்ஸ்னா, சலைவரினா சலைவா, சோ சலைவானா எச்சில், அந்த எச்சில் சம்பந்தமான அதை சுரக்கும் கிளாண்ட்ஸ், சுரப்பிகள், அது வந்து ஹிருடின்றத சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம உடம்புல சலைவா சுரக்கும்ல, அதே போல அதனுடைய சலைவரி கிளாண்ட்ஸ் மூலமா ஹிருடின்றத சுரக்கும். அந்த ஹிருடின் என்ன பண்ணும்னா பிளட்டை வந்து எந்த உடம்புல இருந்து அது பிளட்டை இழுக்குதோ அந்த பிளட்டை வந்து கொயாகுலேட் ஆகாம, கட்டாம, அது வந்து திக்கா ஆகாம அது பாத்துக்குமா. thus a continuous supply of the blood is maintained. அதனால கண்டினியூஸா அதுக்கு பிளட்டோட சப்ளை வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும், மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கொயாகுலேட்னா கட்டித்தன்மையா ஆகுறது, அது போல ஆகாம பாத்துக்கும். டஸ் நாட் அலோ, அது போல ஆகாம பாத்துக்கும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த், பாராபோடியா அண்ட் செட்டே ஆர் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். இது ரெண்டும் பார்ட்ஸ் இது போல இருக்கும். இப்ப சில புழுக்கள்லாம் இருக்கும் பாத்திருக்கீங்களா, இதே ஷேப்ல புழுலாம் இருக்கும், வார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுல பாராபோடியா செட்டேன்றது அதனுடைய உடம்புல இருக்கிற பகுதிகள். இதெல்லாம் எதுக்கு உபயோகப்படும்னா மூவ்மெண்ட்டுக்காக உபயோகப்படும், இல்ல சென்ஸ் பண்றதுக்காக, ஏதோ ஒரு அந்த புழுவை சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு பொருளை பத்தி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக, சென்ஸ் பண்றதுக்காக அதுக்கு உதவும். ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் இந்த லீச்ல கிடையாது. இது இல்லாததுனால என்னன்னா, இப்ப யார் மேலேயாவது அந்த அட்டைப்பூச்சி ஏறுதுன்னா அவங்களுக்கு இந்த பாராபோடியா செட்டையெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இப்போ ஒரு புழு மாதிரி இருக்குன்னா அது நம்ம மேலேயோ இல்லை வந்து யார் மேலேயோ ஏறுதுன்னா அது ஃபீல் ஆகும், அது வந்து தெரியும். இது போல இல்லாததுனால, லீச்சுக்கு இல்லாததுனால அது தெரியாதுன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள். இதை வந்து புழுலாம் ஞாபகம் வச்சுங்க, அதுல இந்த பார்ட்ஸ்லாம் இருக்கும், அது வந்து நமக்கு தெரியும், அது வந்து ஃபீல் ஆகும் அதெல்லாம் மேலே ஏறிச்சுன்னா. ஆனா லீச்ன்றது மேலே ஏறிச்சுன்னா தெரியாது. புரிஞ்சு படிக்கணும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட், பிளட் ஸ்டோர்ட் இன் த கிராப்.
கிராப்ன்றது ஒரு பார்ட், அதுல தான் பிளட் வந்து ஸ்டோர் ஆகும். இட் கிவ்ஸ் நரிஷ்மெண்ட் டு த லீச் ஃபார் செவரல் மந்த்ஸ். இப்ப அது பிளட்டை வந்து உறிஞ்சி இழுக்குது, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அது வந்து பல மாதங்களுக்கு அதுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்குமா, சத்து கொடுக்கும். டியூ டு திஸ் ரீசன் there is no elaborate secretion of the digestive juices and enzymes. இந்த காரணத்தினால அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும், அதன் மூலமா அது மாத கணக்குல அந்த ஃபுட்டை, அதாவது அந்த பிளட்டை வந்து யூஸ் பண்ணிக்கும். இந்த காரணத்தினால அதனுடைய உடம்புல, அந்த லீச்ன்ற பூச்சோட உடம்புல வந்து எலாபரேட் செக்ரீஷன், ரொம்ப அதிகமான, எலாபரேட்னா ரொம்ப விரிவான இல்ல அதிகமான அர்த்தம், அதிகமான செக்ரீஷன்னா வெளியிடுறதுன்னு அர்த்தம். எதனா டைஜஸ்டிவ் ஜூசஸையும் என்சைம்ஸையும், அந்த சுரப்பிகள். இப்ப நம்ம உடம்புல வந்து டைஜஷன்லாம் நடக்கும்னா அதுக்காக சில ஜூசஸ்லாம் சுரக்கும் உடம்பு உள்ளார, ஸ்டொமக்ல. அது போலலாம் லீச்ல வந்து கிடையாது, ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. அது எதுக்காகனா இது போல அது ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த ஃபுட்டை வந்து அது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நாளைக்கு. ஸோ அதனால இந்த என்சைம்ஸ்லாம் அதுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பாயிண்ட்டும் பார்த்தது அதனுடைய அடாப்டேஷன். இப்ப இதெல்லாம் அதனுடைய உடம்புல இருந்தாதான் அது பாரசைட்டா இருக்க முடியும், மற்ற உடம்புல இருந்து பிளட் எல்லாம் இழுக்க முடியும். இந்த காரணத்துல ஏதாவது ஒரு காரணம் குறைஞ்சாலும் அதுக்கு அந்த பிளட்டை இழுக்கிறதுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதுதான் இங்க ஒரு பாயிண்ட்ல நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் பாரசைட்டிக் அடாப்டேஷன் சொல்லுவோம். புரிஞ்சுக்கணும், பாரசைட்டா அது இருக்கிறதுக்கு அது அதனுடைய உடம்புல என்னென்ன மாறுதல்கள்லாம், இப்ப மத்த கம்பேர் பண்ணும்போது, மற்ற பூச்சிகளை கம்பேர் பண்ணும்போது அதனுடைய உடம்புல என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, அந்த மாற்றத்தை யூஸ் பண்ணி அது எப்படி பாரசைட்டா இருக்கு அப்படின்றதான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆன்சர்ல நம்ம லீச்சுடைய பார்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம். அதுல இருந்த பார்ட்ஸ் எல்லாம், இந்த ஆன்சர்ல இருந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம டயக்ராம்லயும் பார்த்து புரிஞ்சுக்கலாம். பேஜ் நம்பர் 188ல ஆன்டீரியர் சக்கர், போஸ்டீரியர் சக்கர் அந்த பார்ட்டை பார்க்க போறோம். இந்த டயக்ராம்ல ஃபிகர் 13.1ல ஆன்டீரியர் சக்கர்னா முன்பகுதி, லீச்சுடைய முன்பகுதியில உள்ள சக்கர். இதன் மூலமா தான் அது ஹோஸ்ட் மேல போயிட்டு அட்டாச் பண்ணிக்கும், ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து போஸ்டீரியர் சக்கர், அதனுடைய பின்பகுதி, லீச்சுடைய பின்பகுதியில சக்கர் பார்ட் இருக்கு. ஆன்டீரியர், போஸ்டீரியர், முன்பகுதி, பின்பகுதி. இதை வந்து நம்ம செகண்ட் பாயிண்ட்ல பார்த்தோம், இந்த ஆன்சருடைய செகண்ட் பாயிண்ட்ல பார்த்தோம். பேஜ் நம்பர் 190ல ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இது வந்து லீச்சுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் சம்பந்தமா கொடுத்திருக்காங்க. இதுல ஜா, இதுவும் நம்ம பார்த்தோம். அதனுடைய 3 ஜாஸ் யூஸ் பண்ணி அந்த ஒய் ஷேப்பை உருவாக்குதுன்னு பார்த்தோம், அதுதான் ஜா. நெக்ஸ்ட் வந்து ஃபேரிங்ஸ் மூலமா தான் அது பிளட்டை சக் பண்ணுதுன்னு பார்த்தோம், அந்த பார்ட் இங்க. நெக்ஸ்ட் வந்து கிராப்னு ஒண்ணு பார்த்தோம். அந்த கிராப்ன்ற இடத்துல தான் அது பிளட்டை வந்து ஸ்டோர் பண்ணும். கிராப் சேம்பர்ஸ்னு சொல்லுவாங்க, கிராப் டைவர்டிகுலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடங்கள் தான் இங்க மார்க் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துலலாம் அது பிளட்டை ஸ்டோர் பண்ணும். இது எல்லாமே நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ். இதை நம்ம இப்ப ஆன்சர்ல பார்த்தோம்னா ஃபேரிங்ஸ் பார்த்தோம், ஆன்டீரியர் போஸ்டீரியர் சக்கர்ஸ் பார்த்தோம், ஜாஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிளட் ஸ்டோர்ட் இந்த கிராப் பகுதியும் பார்த்துரும். இப்ப எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.